Hey guys, welcome to my channel RJ Step by Step. இந்த வீடியோல ஐ கிரீம் எப்படி வீட்லயே நம்ம prepare பண்ணலாம்னு சொல்ல போறேன் using Almond. And என்னோட சேனலை நீங்க subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க and bell icon press பண்ணுங்க so நான் டெய்லி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். And the first main ingredient almond because இன்னைக்கு நம்ம almond eye cream தான் பண்ண போறோம். Almond rich in vitamin E இதுல anti aging property இருக்கு. நம்ம ஹெல்த்துக்கு இது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து 10 to 12 ஆல்மண்டை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. சோக் பண்ண அப்புறம் ஆல்மண்ட் இந்த மாதிரி பஃபியாக ஸ்வெல் ஆகி இருக்கும். அப்புறம் ஆல்மண்ட் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை நீங்கள் நல்லா பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்ச அப்புறம் ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்து நீங்கள் பீல் பண்ணி வச்ச ஆல்மண்டை அதில் பிளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 drops ஆஃப் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எகைன் நல்லா blend பண்ணிக்கோங்க. blend பண்ண அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இதை நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணி சீவ் பண்ணிக்கோங்க டு செப்பரேட் த ஆல்மண்ட் மில்க். இப்போ நமக்கு ஒரு ரஃபி ப்ராடக்ட் அண்ட் மில்கி ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஆல்மண்ட் மில்க் தான் நம்மளோட ஐ க்ரீம்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரஃபி ப்ராடக்ட் நீங்கள் இது வேஸ்ட் பண்ண வேணாம், இதை நீங்கள் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்கில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆலிவேரா ஜெல். இந்த ஆலிவேரா ஜெல் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆல்மண்ட் மில்கில் 2 ஸ்பூன் ஆஃப் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரெண்டுமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. அப்புறமா 2 விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது Evian 400. இது ஆட் பண்ண அப்புறம் இதையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நமக்கு இந்த மாதிரி சூப்பரான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ஐ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட ஐ க்ரீம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்குமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஐ க்ரீமை நீங்கள் டெய்லி தூங்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர் ஐலையும் ஐலிட்லையும் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்மளோட க்ரீமை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீமை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு கூலிங் எஃபெக்டோட நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லது உங்கள் ஐக்கு. அண்ட் இந்த ஐ க்ரீம் நம்ம அண்டர் ஐல இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ், பஃபினஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.